السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக 141 தடவை இந்த துஆவை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறுகின்றது. நம்முடைய ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். குர்ஆன் கூறக்கூடிய மிக முக்கியமான துஆக்கள், நபிமார்கள் ஓதக்கூடிய துஆக்கள், இறைநேசர்கள் ஓதக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்றுதான் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய ஒரு வசனம், அல் குர்ஆனினுடைய 57வது அத்தியாயத்தின் 3வது வசனம். இதனை 141 தடவைகள் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று நம்முடைய எண்ணங்கள், ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு வசனம் தான் என்னவென்றால், அல் குர்ஆனினுடைய 57வது அத்தியாயத்தின் 3வது வசனம், ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் ஸாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். هو الأول والآخر والظاهر والباطن وهو بكل شيء عليم. யாவற்றுக்கும் முந்தியவனும் அவனே, பிந்தியவனும் அவனே, பகிரங்கமானவனும் அவனே, அந்தரங்கமானவனும் அவனே, மேலும் அவன் அனைத்து பொருள்களையும் நன்கறிந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த வசனத்தை 141 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.